ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவுக்கு நன்றிகள் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு @IM துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே @IM மீனம், @IM கன்னி ராசி, @IM விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த இனிய பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சித்தர்கள் வாக்கின்படி 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும். இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. ஸோ இந்த 2ஐயும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது, இன்றைய தினம் ராசி அதிபதியானவர் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாங்க. நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகக்கூடிய, ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையாது. குடும்ப வாழ்க்கையும் சரி, உங்களது அனைத்து விதமான கான்டாக்டுமே இன்னைக்கு ஒற்றுமையாக இன்றைய தினம் உங்களுடன் பழகுவாங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மறைமுகமான அந்த போட்டிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரமும் இன்னைக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது. நீங்கள் எந்த விதமான பணப்பரிவர்த்தனைகளையும் எளிதாக செய்து முடிப்பீங்க. எல்லா விதமான டிரான்சாக்ஷனையும் இன்னைக்கு சூப்பராக எளிதாக நீங்கள் விரும்பியபடி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க. வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றம், நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வித் டிரான்ஸ்ஃபரோட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியான இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபரோட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது அலுவலக பணிகளை உங்களிடம் கொடுத்த பொறுப்புகளை நீங்கள் மற்றவங்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவானால் கண்டிப்பாக அதை செய்யக்கூடாதுங்க. உங்கள் பொறுப்புகளை நீங்களாகவே எடுத்து பார்த்துக் கொள்வது, நீங்களே செய்து முடிப்பது நல்லது நண்பர்களே. குடும்பத்தில் அமைதியான வாழ்க்கை காத்திருக்குங்க. நல்ல ஒற்றுமையாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே குடும்பத்தோடு சந்தோஷமாக மனம் விட்டு பேசுவாங்க. ஸோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் கலகலப்பாக பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே உங்களது ஆதரவு தரக்கூடிய அந்த நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான பலம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். மனதளவில் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு பலம் தரக்கூடிய வகையில் சிறப்பாக நடந்துக்குவாங்க நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு உங்கள் விருப்பமான கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். காதல் வாழ்க்கை வேற லெவலில் உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வுகள் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள், உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினம் தனிச்சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் அசாதாரணமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறதுங்க. இன்றைய தினம் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியை விட்டு கொடுத்து வெளிப்புற செயல்பாடுகளை நீங்கள் ஈடுபாடு காட்டக்கூடாது. கல்வியில் கொஞ்சம் ஈடுபாடு காட்ட வேண்டியது அவசியம் இல்லைன்னா உங்கள் பெற்றோரை நீங்கள் கண்டிப்பாக ஏமாத்துறது மாதிரி ஆயிடும். பெற்றோருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஸோ பெற்றோரையும் மகிழ்விக்கணும், நீங்களும் படிக்கணும். ஸோ ரெண்டுமே சமமாக நீங்கள் பாவித்து
ரெண்டுமே நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நீங்க தாராளமாக செய்யலாம். தாய்வழி உறவுகளிடம் உங்களுக்கு ஒற்றுமை சூப்பராக இன்னைக்கு இருக்கிறது. பழைய பிரச்சனைகளுக்கு மாற்று வழி யோசிச்சு இன்னைக்கு நீங்க முடிவு காண முடியும். வீட்டு தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களது தந்தை பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை இன்னைக்கு செய்வீங்க. வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் இன்னைக்கு கைகூடும். நீங்க கூட்டு வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா உங்க பங்குதாரர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இருப்பாங்க நண்பர்களே. எனவே கூட்டு வியாபாரம் செய்யறவர்களுக்கும் சரி, தனித்து வியாபாரம் செய்யக்கூடிய சிங்கிள் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சூப்பரான ஒரு பிசினஸ் வளர்ச்சிகள் இன்று தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவை என்ன இருக்கிறது, வீட்டிற்கு என்ன தேவை இருக்கிறதுன்னு நீங்க பார்த்து செஞ்சு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க குடும்ப வாழ்க்கையில செய்வீங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்க சேவிங்ஸ் குறையிறதை நீங்க தவிர்க்க முடியும் நண்பர்களே. பின்னாடி நீங்க வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஸோ இப்பயே நீங்க உங்க சேவிங்ஸை கரைக்காம செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. பெற்றோரின் அனுமதி பெற்று நீங்கள் நிறைய வேலைகளை செய்யலாம். இல்லைன்னா பின்னாடி உங்களுக்கு ஆட்சேபனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முன்கூட்டியே பெற்றோரிடம் தெரிவித்து நீங்கள் ஆட்சேபனை எதுவும் இல்லாத அளவிற்கு நல்ல ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வேலை செய்யறது நல்லது நண்பர்களே. திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள், தனிச்சிறப்பான ஒரு நாள் சொல்லலாம். மகிழ்ச்சியான நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு காத்திருக்குங்க. எனவே உற்சாகமான ஒரு நாள், ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று குங்குமப்பூ கலர், இன்னொன்று மஞ்சள் நிறம். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர்ஸாக அமையும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வழக்கமான யோசனைகள் இல்லாமல் புது விதமாக யோசித்து உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய பிரச்சனைகளுக்கு புது அப்ரோச்சை நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் குடும்பத்தில் உங்கள் தாய் தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு சூழல் ஏற்படுங்க. எனவே குடும்ப ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியாக தரக்கூடிய ஒரு நாளுங்க. பிரச்சனைகள் தீரும் நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. கூட்டு வியாபாரமாக இருந்தால் பங்குதாரர்கள் ஆதரவு தருவாங்க. வாடிக்கையாளர் ஆதரவு உண்டு. எல்லா வியாபாரிகளுக்குமே இன்றைய தினம் வியாபார நிமித்தமான பயணங்கள் கைகூடும். வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு அதை நிறைவேற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளுக்கு ஆதரவு பெருகும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய காரியங்கள் நீங்கள் செய்ய முடியும், ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியும். ஸோ அதன் மூலமாக அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான காரியங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கீங்க. இன்றைய தினம் உங்கள் தந்தை எப்படி யோசிக்கிறாரு, அவருக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எதிராக வேலை செய்தவர்கள், எதிரிகள் எல்லாமே இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க, ஆக்கப்பூர்வமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.